வாடா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். உட்கார். என்ன விஷயம்? மழை இல்லாம நிலமும் காஞ்சு பயிரும் காஞ்சு போச்சு. கொஞ்ச நஞ்சு இருக்கிற பூமியும் வெடிச்சு போயிடும் போல் இருக்கு. அதனால உடனடியா அக்கா நிவாரண பணியில இறங்க போறாங்க. தெற்கால் இருக்கிற அந்த நிலத்தை உங்க சின்னம்மா விக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. வீரையா, நீ என்ன பண்ற? இந்த பத்திரத்துல ஒரே ஒரு கையெழுத்த போடுற. ஆமா, இது வரைக்கும் 3 முறை கையெழுத்து போட்டிருக்கேன். இனிமே போட மாட்டேன். போ தம்பி. ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிட்டல்ல, இவன் பேசுவான்டா. வீரையா, விவகாரம் பண்ணாத, ஒழுங்கா கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். போ. ஏண்டா முறைச்சா பாக்குற? கையெழுத்து போறியா இல்லையா? நான் போட மாட்டேன். போட மாட்டேன். போட மாட்டேன். உன்னை மிதிச்சே கொல்லுடே. சும்மா நீ ஆம்பல்னா ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட இனிமே நீ சண்டியர் இல்ல, நான் தான் சண்டியர். குழந்தையா இருக்கும் போதே அவன் ஜோலியை முடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவங்க அப்பா சாகும்போது என்கிட்ட என்ன சொல்லி ஒப்படைச்சார் தெரியுமா? சொத்து பூராவும் அவன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். ஏதாச்சும் காய்ச்சல் வந்து செத்தான்னா கூட விஷத்தை வச்சுதான் கொண்டு விட்டேன்னு ஊருக்காரவங்க உன்னை பத்தி பேசுவாங்கன்னு சொன்னாரு. அதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, அவன் கேட்கறதுல என்னடா தப்பு இருக்கு? எடுத்ததுக்கெல்லாம் நிலத்தை வித்துக்கிட்டு இருந்தா அது என்னடா நியாயம்? உன்னை நம்பி எதுவும் பேச முடியாதுக்கா. நீ இந்த பக்கம் பேசுவ, அந்த பக்கம் பேசுவ. சரி, சோத்த போடு. வீரையா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, விடு. நீதான் ராசாப்பாடு சாப்பிடுறது கிடையாது. இந்த பாலை குடிச்சிட்டு காலாகாலத்துல படுத்து தூங்குப்பா. இந்த குடி. இந்த அம்மா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நகைகளையும் வாங்கி இந்த பணத்தையும் சேர்த்து வச்சுட்டேன். ஒரு நல்ல பையனா கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். அப்படி என்னப்பா நான் உங்களுக்கு சுமையா இருக்கேன்? வடிவு, என்ன ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் நீங்க தனிமரம் ஆயிடுவீங்க. பிறகு உங்களை யார் கவனிச்சுக்குவாங்க? பெத்தவங்களை பத்தி கவலைப்படுற பிள்ளைங்க இப்ப ரொம்ப குறைச்சலுமா. நான் கொடுத்து வச்சவன். அப்பா, எனக்கு பெரிய இடத்த மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைக்காதீங்கப்பா. கை நிறைஞ்ச காசை விட கண் நிறைஞ்ச புருஷன் தான்ப்பா முக்கியம். அப்படி ஒரு புருஷனும் கிடைச்சு அதோட நீங்களும் என் கூடவே இருந்துட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகமாய் புண்ணியத்துல
உன் மனசு போலவே எல்லாம் நல்லபடியாவே நடக்குமா, கவலைப்படாது. படிவு, இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வைமா. செல்லதுரை, நீதாப்பா என்ன காப்பாத்தணும், நீதாப்பா என்ன காப்பாத்தணும். என்ன கந்தப்பா, எந்திருப்பா, உட்காரு உட்காருப்பா உட்காரு. என்ன விஷயம்? வர வேண்டிய பணம் கைக்கு வரல. சொன்னபடி சீர்வரிசை செய்யலைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. இது மட்டும் நடக்கலைன்னா நான் உயிரோட இருக்கவே முடியாது செல்லதுரை. படிவு, அந்த பணத்தை கொண்டு வாமா. பிரச்சனைகள் வர்ற போது பயந்து சாகிறவன் கோழை, அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கிறவன் தான் மனுஷன். இந்தாங்கப்பா. கந்தப்பா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. நம்ம 2 பேருடைய சிறு வயசு பழக்கத்தை வச்சு என் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த இந்த தொகையை உங்ககிட்ட தர்றேன். சீக்கிரப்பி கொடுத்துருப்பா. அறுவடை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே கொடுத்துறேன். நான் வர்றேன் செல்லதுரை. சரி, சந்தோஷமா போயிட்டு வா கந்தப்பா. புறப்படு. அம்மா வடிவு வர்றம்மா. ம்.